எதுவாக இருந்தாலும் என் கண்ணே சீமானு பார்த்துக்குவாருன்னு சொன்னே காளியம்மாக்கா. இப்போ கேட்குறது கூட நாதி இல்லாத நாதியத்தால மாறி போயிட்டே காளியம்மாக்கா. ஐயோ ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு நம்ம அக்கா வந்து பிசுறுன்னு சொன்னார், அதுக்கப்புறம் உசுருன்னு சொன்னாப்புல, இந்த மாதிரிலாம் சொன்னார். அப்படி இருந்த போதிலும் கூட நம்ம காளியம்மாக்கா ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்ம அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் வந்து காளியம்மாக்காவை கலட்டி ஒரு நிலைமைக்கு போயிருக்காரு. அதுதான் சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அக்காவுக்கு ஆதரவாக நாங்கள் பணி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால் குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் இருக்கார் இல்லையா, குடிகாரன்னு சொல்லக்கூடாதா? ஏய் அவர் எங்க அண்ணன்டா, நான் குடிகாரன் சொல்லுவேன், ஈழ பிச்சைக்காரன் சொல்லுவேன், என்னுடைய உயிருக்கு நீரானவன் கூட சொல்லுவேன். அதை கேட்க நீங்கள் யார்? எங்கள் அண்ணன் சொன்னார் இல்லையா, நாங்கள் உசுருன்னு சொல்லுவோம், மசுருன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து பிசுருன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் இதுவும். என்னண்ணே சீமானண்ணே பாருண்ணே, உன குடிகாரன் சொல்லக்கூடாதுன்றானே. சரி, நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சூப்பரான ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. காளியம்மாக்காவை எப்படியாச்சும் கலட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காரு. அதுதான் சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன மேட்ரு அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது ஒன்றும் கிடையாது மக்களே, சமீபத்தில் நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமானுடைய ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து என்ன சொன்னார், காளியம்மாவும் அதே மாதிரி நத்தத்தில் ஒருத்தர் இருக்கார் சிவசங்கரா யாரோ அவங்க ரெண்டு பேருமே பிசுறு ஈஸியாக தட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம குடிகாரன் சீமான் பேசியிருந்தார் இல்லையா. ஸோ அதுலேருந்தே நம்ம காளியம்மாக்கா வந்து நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் மேலே வந்து பயங்கரமான காண்டில் வந்து இருந்துச்சு. ஏண்டா டே, உனக்காக எவ்வளோ முட்டு கொடுத்து நான் பேசிக்கிருந்தேன், எத்தனை இடத்துல வந்து பேசிக்கிருந்தேன், இன்னும் சொல்ல போகிறதா அந்த 1000 ரூபா விஷயத்தில் கூட உன்னுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு 1000 ரூபாய்க்கு பிறந்த போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லி ஊரே எனக்கு காரி துப்புச்சு. இதெல்லாமே உனக்காக தான் பண்ணேன். அப்படி இருந்த போதிலும் கூட நீ என்னை வந்து பிசுறுன்னு சொல்லிட்டேடா அப்படின்ற மாதிரி நம்ம காளியம்மாக்கா வந்து குடிகாரன் சீமான் மேலே செம்ம காண்டில் வந்து இருந்துச்சு. எப்படியாச்சும் குடிகாரன் சீமான் என்னைக்காச்சும் கூப்பிட்டு வச்சிங்க, வாமா காளியம்மா நான் பேசலாம் தப்புதாம்மா அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சுவார் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்துச்சு. அதற்கான ஒரு சரியான தருணமும் கூட வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார் இல்லையா, அதாங்க இந்த மின் கட்டணம் உயர்வுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார் இல்லையா, அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கூட நம்ம காளியம்மா அக்காவுக்கு நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமான் வந்து அழைப்பு கொடுக்கவே இல்லை. நீ ஆர்ப்பாட்டத்துக்கு வரவே வேணாம் அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுக்காமே என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காரு. காளியம்மாவா வந்துச்சுன்னா பார்த்துக்குருவோம், இல்லாட்டி கழட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம குடிகாரன் சீமான் ஸ்கெட்ச் போட்டு தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணார். அவர் நினச்ச மாதிரியே காளியம்மாக்காவும் கூட வரல. ஆனால் காளியம்மாக்கா என்ன பண்ணுச்சு, இந்த ஆர்ப்பாட்டத்திலேயாச்சும் குடிகாரன் சீமான் கூப்பிட்டு வச்சு மன்னிச்சிட்டு தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவார் அப்படின்ற மாதிரி காளியம்மாக்கா எதிர்நோக்கி காத்துக்கிருந்துச்சு. ஆனால் குடிகாரன் சீமானும் கூப்பிடவே இல்லை, காளியம்மாக்காவுமே வந்து வரவே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் காளியம்மாக்காவை மேற்கொண்டு இழிவுபடுத்தும் விதமாக தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் குடிகாரன் சீமான் வந்து பேசியிருந்தான். நான் இன்னைக்கு வந்து பிசுறுன்னு சொல்லுவேன், அப்புறம் உசுருன்னு சொல்லுவேன், உங்களுக்கு என்னடா மசுறு அப்படின்ற மாதிரி நம்ம குடிகாரன் சீமான் என்ன பண்ணார்னா, கடைசி வரைக்கும் நான் பிசுறுன்னு சொன்னது தப்பு தான், காளியம்மா என்னை மன்னிச்சு காளியம்மா நான் பிசுறுன்னு சொன்னது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பொது வழியில் மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஆமாடா நான் சொன்னேன், காளியம்மாவை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக மேற்கொண்டு காளியம்மாக்காவை இழிவுபடுத்தும் விதமாக தான் குடிகாரன் சீமான் அந்த ஸ்டேஜில் நான் பிசுறுன்னு சொல்லி வேண்டாம் அப்படின்ற மாதிரி அடித்து சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காளியம்மாக்கு என்ன பண்ணுச்சு, சரி ஆர்ப்பாட்டத்துக்கு தான் இந்த ஆள் கூப்பிடவே இல்லை, அட்லீஸ்ட் வந்து பிசுறுன்னு சொன்னதுக்காச்சும் ஒரு உளமாற மன்னிப்பு கேட்பான் அப்படின்ற மாதிரி இந்த அக்கா எதிர்நோக்கி காத்துக்கு இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் கூட மேற்கொண்டு காளியம்மாக்காவை இழிவுபடுத்தும் விதமாக தான் குடிகாரன் சீமான் பேசினார். ஸோ இதன் மூலமாக மேற்கொண்டு அவங்களுடைய ஒரு பகைமை வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போச்சு. குடிகாரன் சீமான் பிசுறுன்னு சொல்லிட்டாரு, எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டுருவார் அப்படின்ற மாதிரி இந்த அக்கா வந்து என்ன பண்ணுச்சு, முனைச்சிக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வரவே இல்லை. நீ வந்தா என்ன, வரலையே என்ன, உன்னை ஆர்ப்பாட்டத்தையும் கூப்பிட மாட்டேனே, நீ வந்தா வா, இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே அப்படி மாதிரி குடிகாரன் சீமான் என்ன பண்ணார்னா காளியம்மாக்காவுக்கு வந்து அழைப்பு கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு பிரச்சனையில் தான் வந்து சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் கூட ரெண்டு பேருமே வந்து ஒரு இடைவெளியோடு தான் பயணிச்சாங்க. ஸோ அதற்கு பின்பாகவும் கூட காளியம்மாக்கு என்ன பண்ணுச்சுன்னா, சரி இந்த ஆள் வந்து மன்னிப்பு கேட்கல, இனி வரப்போகும் காலங்களையாச்சும் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்ற மாதிரி இந்த அக்கா எதிர்நோக்கி காத்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம காளியம்மாக்கா.
அதனால் வந்து குடிகாரன் சீமான் பல இடங்களில் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாப்புல. அந்த ப்ரெஸ் மீட்லையாச்சும் குடிகாரன் சீமானு நான் காளியம்மாவை வந்து பிசுறுஞ்சுனது தப்பு தான், உளமாற மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இந்த அக்கா எதிர்நோக்கி காத்துக்கிருந்துச்சு. ஆனால் இது நாள் வரைக்கும் சந்தித்த அந்த ப்ரெஸ் மீட்டில் காளியம்மாக்காவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. காளியம்மாக்கா வந்து நம்ம காளியம்மா நம்ம மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி கூட குடிகாரன் சீமான் சொல்லவே இல்லை. ஸோ காளியம்மா அவர்களுக்கு மேற்கொண்டு கூட ஊர்ஜிதமாயிருச்சு, சரி குடிகாரன் சீமான் நம்ம கலட்டி விடுறது தான் பிளான் பண்ணுறாரு, கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு, இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் கிறிஸ்டப்பாவை மாற்றுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காளியம்மாக்கா வந்து ஒரு வகையில் வந்து ஊர்ஜிதம் பண்ணியிருக்குது. ஸோ அதனால தான் காளியம்மா வந்து இது நாள் வரைக்கும் கூட அந்த ராவண குடில் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு போகவே இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போகிறாருந்தா காளியம்மாக்கா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மேற்கொண்டு வேறு எந்த கட்சியிலாச்சும் போய் பயணிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் போய்க்கு அப்படின்ற மாதிரி கூட செய்திகள்லாம் வெளிப்பட்டுருக்கு. இன்னொன்று சொல்கிறதா இருந்தால், இப்போ நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமான் வந்து ஸ்டேஜில் வருண்குமார் அவர்கள் வந்து உரிமை வார்த்தைகளில் பேசினார் இல்லையா. ஸோ அதன் விளைவால் தம்பிகளும் கூட என்ன பண்ணாங்க, வருண்குமார் அவர்களை போய் உங்களோட உயிரை நீங்கள் விட்டுருங்க, எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, வேற மாதிரி ஆயிரும், உங்களுடைய குடும்பத்தையே நாங்கள் வந்து வேற இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்குறி தம்பியை சொன்னாங்க தெரியுமா. ஸோ அதன் விளைவாக நாம் கூமுட்டை கட்சியில் பயணிக்கின்ற நிர்வாகிகளுக்கு ஒரு சில பயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா குடிகாரன் சீமான் மூலமாக விதைக்கப்பட்ட அந்த விளைச்சல் இருக்கு இல்லையா, அந்த பேச்சுகள், அதன் மூலமாக தம்பிகள் எல்லாமே வந்து மனநோயால் மாறி இருக்கிறானுங்க. ஸோ அவங்கனால நம்மளையும் எங்கே தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு விதமான அச்சத்தில் அந்த நாம் கூமுட்டை கட்சி நிர்வாகிகள் கூட இருந்துருக்காங்க. ஸோ அதனால் சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் பேச்சுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தருணத்தில் இந்த நாம் கூமுட்டை கட்சியை போய் நம்ம பயணித்தோம், சேர்ந்தோம், இல்லை நம்மளுடைய கருத்துக்களை சொன்னோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்தாக முடியும் அப்படின்றனால நம்ம காளியம்மாக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கட்சியை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில முடிவுகள் எடுத்திருப்பதாக சில செய்திகள்லாம் வெளியாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம கயல்விழி அக்காவுக்கும் கூட காளியம்மாவோட பிடிக்கவே பிடிக்காது, ஆரம்பத்திலேருந்து பிடிக்கவே பிடிக்காது, என்ன காரணன்றது தெரியல, ஆனால் ஆரம்பத்தில் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ காளியம்மாவுடைய பேச்சை எடுத்தாலே கயல்விழி அவர்களுக்கு கோவம் வரும் அப்படின்ற கூட தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ கைவிடி அவர்கள் அந்த கட்சியில் வந்து ஒரு சர்வாதிகார போக்குன்னு செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போகிறாங்க நம்ம சீமானுடைய உச்சி குடிமை வந்து கைவிடி அவருடைய கையில் இருக்குது, அதே மாதிரி சாட்டை துறையினுடைய கையில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் கைல்வழி அவர்களுக்கும் காளியம்மா அவர்களுக்கும் ஆகாதன் விளைவுளால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இப்போதைக்கு நம்ம சைலண்டாக இருந்துருவோம், அந்த கட்சியில் சேர வேணாம் அப்படின்ற மாதிரி தான் காளியம்மா அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பல செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ எது எப்படியோ இந்த கட்சி வந்து மொத்தத்தில் நாசமாக போனால் நல்லது தான். ஏன்னா இது வந்து ஒரு கட்சியே கிடையாது, ஆபாச கட்சி. நான் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் வந்து 2011 ஓரளவுக்கு அரசியல் விவரங்கள் எல்லாமே தெரியும். அப்போலாம் வந்து நம்ம கருணாநிதி அவர்களும் அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சட்டமன்றத்தில் பேசும்பொழுதும் கூட ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறதும் கூட ரொம்ப மரியாதை நிமித்தமாக பேசுவாங்க. நம்ம கலைஞர்களும் சொல்லுவார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுவார். அதே மாதிரி நம்ம ஜெயலலிதா அவர்களும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா கலைஞர் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவர்களேன்ற வார்த்தை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் சரி. சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா விதியன் 110 ஒரு விதியன் இருக்குது. அந்த விதியன் என்னென்னா அந்த விதியனு கீழே ஒரு சில திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து விவாதத்துக்கு உட்படுத்தவே கூடாது, இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு சார்ந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் விதியன் 10 அடிப்படையில் இந்த செயல் திட்டங்களை நான் நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எதிர்ப்புல இருக்கவே கூடாது. அதனால் கலைஞர் அவர் சொல்லுவார் 2000 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சட்டமன்றம் தொடங்கினாலே போதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விதியன் 110 பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ என்னன்னா இவங்க வந்து ஒரு கருத்தியல் விவாதங்கள் மேற்கொள்வாங்க. இப்போ விதியன் 110 சொல்கிறப்பே வந்து அது சம்மந்தமான தேடுதல் உருவாகும் இல்லையா. ஆனால் குடிகாரன் சீமானுடைய பேச்சுகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே தேடுதல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவே இருக்காது. அவதூறுகளை விதைச்சி விட்ருவான். அந்த அவதூறுகள் நோக்கி நம்ம வந்து அது வந்து அவதூறு தாண்டா நிரூபிப்பதற்காக தான் நம்ம ஓடுமே ஒழிய கருத்து உருவாக்கங்களோ இல்லாட்டி கருத்தியல் பேசுவதற்கோ இல்லாட்டி வரலாறுகளை பேசுவதற்கோ நேரங்கள் இருக்காது. ஸோ அப்போ இதைத்தான் குடிகாரன் சீமானும் செய்கிறார். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆபாசங்கள் நிறைந்த ஒரு கட்சியாக நம்ம இந்த நாம் கூமுட்டை கட்சி போய்கிறது. ஸோ தற்கொலை தம்பிகள் பார்த்து உஷாராக இருக்குங்க. நம்ம காளியம்மாக்கா உஷாராக ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கூடிய சீக்கிரத்தில் கட்சி விட்டு போயிடும், நீங்களும் கட்சி விட்டு போயிருங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பியொன்று புரட்சி செய்கின்ற புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.